This video is brought to you by Butterfly. Hi. எப்பவுமே சில ரெசிபீஸோட பேர் சொன்ன உடனே நாக்கு ஊறிடும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மட்டன் சுக்கா. இந்த மட்டன் சுக்கா வந்து வேர்ல்ட் ஃபேமஸ்னு நினைக்கிறேன். ஏன்னா மட்டன்னாலே நம்மளுக்கு டக்குன்னு மனசுக்கு தோன்றது மட்டன் சுக்கா தான். அண்ட் இது வந்து ஆக்சுவலி டவுன் சவுத் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஊன் சோறு அப்படின்பாங்க. அது என்ன தெரியுமா? இந்த சூப்பர் மட்டன் சுக்கா, சூடாக சாதம், அது ரெண்டுத்தையும் அப்படியே ஒரு பெரட்டி எடுத்து எனக்கு சொல்லும் போதே நாக்கு ஊறுது. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி மட்டன் சுக்கா. இது பட்டர்ஃப்ளை வழங்கும் Get Set Cook with me, Anu Hasan. ஸோ நம்ம இங்கே பேன் வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் சௌரியமாகவே யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு உங்களோட அந்த ஹெல்த்தி அந்த ஐடியாலாம் கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எனிவே நல்லெண்ணெய் இஸ் குட் ஃபார் யூ. ஸோ இது கொஞ்சம் ஹாட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இங்கே முன்னாடி இருக்கிறது சோம்பு, பட்டை, கருவேப்பிலை, வரட்டு மிளகா இருக்குது. இப்போ இதை தான் நான் வந்து முதல்ல போட போகிறேன். எண்ணெய் சுட்டுருச்சு. ஸோ கொஞ்சம் சோம்பு, ஒரு 4 பட்டை போடலாம், ஒரு 3 மிளகா கிள்ளி, பிடிச்சபடி கருவேப்பிலை. எனக்கு இதையும் கொஞ்சம் அப்படி கிழிச்சு போடுவேன் நான் யூஸ்வலாக. இப்போவே என்ன ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம், ஃபைன்லி சாப் வெங்காயம் இங்கே இருக்குது. இதை நான் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்கிக்குவேன். அண்ட் ஆக்சுவலாக மட்டன் சுக்கா இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ்ஷஸ். சில சமயம் நான் வந்து மட்டன் சுக்கா மட்டும் ஒரு மீலாகவே நான் சாப்பிட்ருக்கேன். அஃப்கோர்ஸ் அது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதும் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சமைக்கும் போது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த பட்டை இல்லை இவ்வளோ பெருசாக இருக்க வேணாம்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக உடச்சி போட்டேன். அதுக்கப்புறம் அது வாயில் வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப திண்டாடி நாங்கள் சாப்பிட்றதுக்கு. அதனால் இப்போல்லாம் கொஞ்சம் அப்படியே போட்டுடுறது. ஸோ இது வதங்கும் போது நான் உங்களுக்கு வேறு என்ன நம்மளுக்கு தேவைப்படும்னு சொல்லிடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம பண்ணிக்கணும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ப்ரொப்போர்ஷன் 60% ஜிஞ்சர் அண்ட் 40% கார்லிக் போட போகிறோம். ஏன்னா எப்போவுமே நான்வெஜ் சாப்பிடும்போது இட்ஸ் ஹை ப்ரோட்டீன் இல்லையா, கொஞ்சம் டைஜஷனுக்கு ஹெல்ப் வேண்டி இருக்கும் நம்மளுக்கு. ஜிஞ்சர் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் டைஜஷன். ஓகே, இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இந்த மீன் டைம் இதில் வந்து நான் சொன்ன ப்ரொப்போர்ஷனில் ஜிஞ்சர் கார்லிக் போட்டிருக்கேன். மிக்சியில் ஒரு குயிக்காக ஒரு அடி அடிச்சிருவோம். ஓகே, ஸோ இது பண்ணியாச்சு. இந்த மீன் டைம் இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆட் பண்ண போகிறது அந்த இஞ்சி பேஸ்ட். இப்போ பண்ணோம் இல்லையா, 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். One, 2 and 3. இந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் குக் ஆகும்போது அதுவும் அந்த பட்டையோடு சேர்ந்துட்டு அந்த சோம்பு, இட்ஸ் ஆல் கம்மிங் டுகெதர் நைஸ்லி. எங்கள் பாட்டிக்குள்ள சாப்பாட்டில் உப்பு அண்ட் சுகர் லெவல்ஸ் ஸ்மெல்லையே தெரிஞ்சிடும். வீட்டில் சொல்லுவாங்க, ஐ பிலீவ் அங்கே உட்காந்துருப்பாங்களாம், பெரியம்மா வந்து சமைச்சிட்ருப்பாங்களாம், குழம்புல உப்பு கம்மி போல் இருக்குது அப்படின்பாங்களாம். ஏன்னா எனக்கு இந்த ஸ்மெல் வரும்போது இதில் உப்பு இல்லைங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ அதனால அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஓகே, திஸ் சீம்ஸ் ஆல் ரைட். டொமாட்டோ, ஸோ தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கு, அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் மஞ்சள், வரட்டு மிளகா பொடி, மல்லிப்பொடி, எனக்கு மல்லி பிடிக்கும், கரம் மசாலா, இது கொஞ்சம் நான் 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்க போகிறேன்.
Oh, smells good. இப்போ நான் வந்து இதில் போன்லெஸ் மட்டன் நம்ம வச்சுருக்கோம். ஸோ போன்லெஸ் மட்டனை இப்போ அதில் ஆட் பண்ண போகிறோம். சில இதில் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கு. சில ப்ரிப்பரேஷனில் அவங்க வந்து கேஷ்யூ போடுவாங்க. நம்ம கேஷ்யூ போடாமல் வாட் வில் டூ, சின்ன வெங்காயம், அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு. ஏன்னா நார்மல் வெங்காயத்தோட ஒரு பஞ்சன்சி சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது. அண்ட் அதை அப்படியே போடுவோம் சும்மா. ஏன்னா அது குக் ஆனதுக்கப்புறம் அது அப்படி வந்து அது வாயில் ஒரு ஹோல் பீஸ் ஆஃப் சின்ன வெங்காயம் வந்து இட் வில் பி ரியலி டேஸ்டி. ஸோ தேவையான அளவு சால்ட் அதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை ஹை ஹீட்டில் குக் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நேரத்துக்கு. ஏன்னா அதோட ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா சியர் ஆகி குக் ஆகும். அண்ட் இட் வில் ட்ராப் உள்ள மட்டனில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் ட்ராப் ஆகிக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரோஸ்ட் மாதிரி வரும். நவ் தட் இஸ் டன், இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிம்மில் தான் வைக்க போகிறோம். கவர் பண்ண போகிறோம். நல்லா ஒரு 10-20 மினிட்ஸ் ஆகும். சில சமயம் வந்து மட்டன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, குக் ஆகலை அப்படின்னா நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா கிராமத்துலலாம் அந்த தேங்காய் உடைச்சிட்டு அந்த சரட்டை இருக்கும்ல அதை வந்து ஆட் பண்ணுவாங்களாம். ஸோ இல்லாட்டா ஜாதிக்காய் கூட கொஞ்சம் போட்டால் மீட் வந்து குவிக்காக ஆகிடும். அஃப்கோர்ஸ் வெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்களா, பப்பாயா, ரா பப்பாயா போட்டு டெண்டரைஸ் பண்ணுவாங்க மீட்டை. ஸோ அதுவும் பண்ணலாம். பட் நம்ம ஊர் டிஷ் பண்ணும்போது நம்ம ஸ்டைலில் அதை வந்து டெண்டரைஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சரட்டை போட முடிஞ்சுன்னா சரட்டை போடுங்க, இல்லாட்டி ஜாதிக்காய் போடுங்க. இப்போ இது வந்து தண்ணிலாம் நல்லா ரிடியூஸ் ஆயிடுச்சு. Oh, look at that. So really nice. Look at this. And அந்த வாசனை அப்படி கமகமகமன்னு இருக்கு. It's lovely. Now கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். And ground pepper அதுவும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் a little bit. ஏன்னா ஏற்கனவே பட்டை இருக்குது, கொஞ்சம் அது காரமாக இருக்கும். நீ இதுவும் போட்டிங்க, அண்ட் வரட்டு மிளகா வேறு போட்டிருக்கோம், பெப்பரை வேறு கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா அவ்வளோதான். Oh, this smells delicious. Okay. மட்டன் சுக்கா டன். போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆஹா, what a lovely smell. அடுத்தது ஒரு சூடு சாதத்தை போட்டு இதோட சாப்பிட்டா ரியலி இட் வில் பி சூப்பர். பட் பிஃபோர் தேட் நான் டெஃபினட்டாக இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஐ கான்ட் வெயிட் டு டேஸ்ட் இட். பார்க்குறதுக்கே நாக்கு ஊறுது. மட்டன் சுக்கால அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஃப்ளேவர்ஸ், அந்த பட்டையோட ஃப்ளேவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியுது. அதுக்கப்புறம் மெதுவாக அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி இட்ஸ் சிம்ப்ளி சூப்பர். ஒரு ஸ்பூனோட எப்படி நிறுத்த முடியும்? ஹேவ் another one. இட்ஸ் ரியலி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? போய் பண்ணி சாப்பிடுங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி டெலிஷியஸ். டவுன் சவுத்தில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி மட்டன் சுக்கா ரெசிபி. உங்களோட பேனில் வந்து நல்லெண்ணெய், நல்லா சௌரியமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ஹாட் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, தென் ஒரு 4 பீஸ் பட்டை, 2-3 வரட்டு மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை அதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடி பொடியாக வெங்காயத்தை நறுக்கிங்க. அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. சாப் டொமாட்டோஸ் இதெல்லாம் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் வரட்டு மிளகா பொடி, மல்லிப்பொடி 1 ஸ்பூன், அண்ட் கரம் மசாலா கொஞ்சம் 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும். அதை போட்டு திரும்பி கொஞ்சம் பெரட்டுங்க. அதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் போன்லெஸ் மட்டன் அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கையோட ஒரு 4 or 5 சின்ன வெங்காயம், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சால்ட். ஸோ தேவையான அளவு சால்ட் அதில் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை போட்டு, இது வரைக்கும் ஹையில் இருந்துச்சு இல்லையா, இப்போ வந்து அந்த சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணி மூடி ஒரு 15-20 மினிட்ஸ் லெட் இட் குக்.
ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பிடிச்சபடி கொத்தமல்லி அதில் போடுங்க. அண்ட் தென் பெப்பர் ரொம்ப ஜாஸ்தி போட்டுறாதீங்க, ஒரு 1/2 ஸ்பூன். மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மட்டன் சுக்கா ரெடி. நான் இன்னொரு ரெசிபியோட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். இது பட்டர்ஃப்ளை வழங்கும் கெட் செட் குக் வித் மீ அனு ஹாசன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் JFW channel. And that button, you gotta press it.